டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி எப்படி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா, இந்த மாதிரி சிம்பிளான ராகி சேமியா பண்ணலாமா? நான் இன்னைக்கு அனில் சேமியா பாக்கெட், ராகி சேமியா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டீமரில் துணி போட்டு ராகி சேமியா வந்து நான் முன்னாடியே 2 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 நிமிஷம் தான் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ராகி சேமியா நல்லா உதிரியாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி துணி போட்டு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குவேன். ஒரு 4 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே ஸ்டீம் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கழிப்படாது. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ராகி சேமியாவை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி நல்லா கிளறி எடுங்க. மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி. கண்டிப்பாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.